மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அந்த அமைச்சர்கள் பேசின உரையாடல் கையில் இருக்குது. ஏன் கொடுக்கலங்கிற கேட்குறேன். இப்போ யார் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி? ஸ்டேட் கவர்மெண்ட். யார் பேர் அலிகேஷன்? ரன்னிங் மினிஸ்டர் மேலே. ஸ்டேட் மினிஸ்டர் மேலே, ரன்னிங் கேபினெட்டில் இருக்க ஒரு மினிஸ்டர் மேலே. ஒரு மினிஸ்டர், 2 பேர், எத்தனையோ மினிஸ்டர் வச்சுக்கோங்க. அப்போ இவங்கள்ட்ட ஒப்படைச்சா என்ன நியாயம் கிடைக்கும்? வேர் இஸ் ஜஸ்டிஸ் வில் கம். அதனால் அவர் வச்சுருக்காரு. ஒரு காலகட்டத்தில் டிஏவிசியில் போய் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் ஏஜென்சி சிபிஐயோ சிபிஐ இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அதுக்கிட்ட மாட்டும்போது இல்லை சிபிசிஐடி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரில் வரைச்சா அதை கொடுப்பார். பாஜகவாக இருந்தால் யாராக இருந்தால் தப்பு தான் கேள்வி கேட்பார். அப்போ அங்கே கேட்குறாரு. மினிஸ்டருக்கு லஞ்சம் வாங்குறது சட்டசபைக்குள்ளே நடக்கலை, வெளியில் நடக்குது. அதெல்லாம் கேள்வி கேட்குறாரு. இந்த 2%, 3%. இவர் வெளியில் பேசுகிறாரு. சட்டசபை நடவடிக்கை வெளியில் பேசினது தப்பு. அதையும் தாண்டி பெண்களை அவங்க சொன்னாங்கிறது நீங்கள் திருப்பி சொல்லலாமா? அவதூறு தானே. நீங்கள் ஒரு அம்மா உங்களை பெற்ற ஒரு அம்மா, உங்கள் மனைவி ஒரு பெண்ணு, அவங்க ஒரு பெண்ணு, உங்களுக்கு பொன் குழந்தை ஒரு பெண்ணு. அப்போ அவங்களையும் சார்ந்து தானே அம்மாங்கிற வார்த்தையை எடுபடும். அம்மாங்கிறது ஒரு காமன். இது பாரத தாயே அம்மா தான். அந்த புண்ணியம் பேசிட்டு ஒரு தலைவர் கேட்டுட்டு இருப்பாரா ஒரு பொலிட்டிக்கல் லீடரு? இல்லை, இதெல்லாம் ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டி தானே. அரசியல் கட்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். அவர் பெரிய பொலிட்டிக்கல் லீடர், எதுக்கு இதை உட்காந்து பேசிட்டு இருக்காரு, குப்பையெல்லாம் அதை பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டாங்க. அவருக்கு தெரியும், அவங்க தொண்டர்களுக்கு என்னங்கிறது தெரியணும்ல. சிவிக் கம்யூனிட்டிஸை பண்ணணுன்னாக்க ப்ரொசீஜர் என்ன? நாளைக்கு ஒரு மினிஸ்டர் லோக்கல் பாடியில் இப்போ ஜெயிச்சுட்டு ஒரு கவுன்சிலராக உட்காரச்ச ப்ரீவியஸ் ரீஜியமில் என்னென்ன தப்பு பண்ணிட்டு போயிருக்காங்க, அது எப்படி கரெக்ட் பண்ணணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது. அதையும் தாண்டி சட்டசபையில் போகிறாங்க, மினிஸ்டர் வராங்க, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் இப்போ அடியிலேருந்து ஆரம்பிக்குது, ஸ்கிராப்லேருந்து. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் உண்மையை பேசுகிறாரு, உடனே அட்ராக்ட் பண்ணி பேசுகிறாரு. அதிமுக தலைவர் பேசினா ட்விஸ்ட் பண்ணி அவருக்கு எதிராக போனாங்க. அப்பயும் அட்டாக் பண்ணி தான் பேசுகிறாரு. கூட்டணியில் இருந்தால் கூட, பேசாமல் இருந்தாரா, பிரசிடெண்ட்டாக இருந்தால் கூட உண்மையாக தானே பேசினார். எதிர்ப்பக்கம் போனாங்கல்ல, அப்போ என்ன அர்த்தம்? ஸோ அவருடைய நிலைப்பாடு இன்றைக்கி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இப்பயும் அப்படி தான் இருக்குது, அப்பயும் அப்படி தான் இருக்குது. அவர் இருக்கும்போது உழைக்கிறாரு. அவரை குத்தம் சொல்றது லெட்டர் எழுதி போட்டிங்க, அதான் பண்ணிங்க, அதான் உழைப்பு. ஆனால் நீங்கள் கூட்டணி உழைப்பை தான் கண்ணில் பார்க்குறீங்க. நான் இருக்குன்னு எனக்கு தன்மானம் இருக்குது, என் பாஜக தனி கொள்கையா அப்படி தட்டி பேசுகிறாங்களா? இல்லைங்க, இதெல்லாம் சகஜங்க. அரசியல் எதிரியும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது. இதுவா? அதெல்லாம் கிடையாதுங்க, எங்கள் கட்சி வேறங்க பாருங்கள் அப்படின்னு சேலஞ்சு பண்ணணும். அந்த வீரியம் இல்லை, அந்த வீரியம் அவர்கிட்ட இருக்குல்ல. போராட்டங்கள் பண்ணி பொதுமக்களுக்கு தொந்தரவு கொண்டு வராதிங்க. ஒரு விழா எடுக்கிறேன், பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. சின்ன மைக்ரோ லெவலில் வேலை பண்ணுங்கள். அப்போ தான் ஓட்டு கன்வர்ஷன். இப்போது ஒரு ரோடுக்கு வேண்டியது நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓட்டு நீங்கள் லீடர். அதை விட்டுட்டு எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் போராட்டம் அறிவிச்சாச்சு. அந்த நாடு ஃபுல் இன்றைக்கி நடந்ததில்லை. விசிக்க இந்த என்ன ஊருது, விருதாச்சலமா, என்ன ஊருது, விருதாச்சலமா. அங்கே ஒரு பையன் அவன் எமர்ஜென்சியாக போகிறான், போலீஸ் கேட்குறான். அந்த பேரகரை விட்டு அந்த பையனுக்கு வழி விட்டுருக்க வேண்டியதானே. அது எப்படி முடியாது? அதையும் தாண்டி அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு லீவை விட்டாரான் மாவட்ட கலெக்டர். இல்லைங்க, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு மாநாடு நடத்தி லீவ் விடுவீங்களா? ஈவன் நான் இன்றைக்கி சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணுறேன். தனுஷ் வராங்க, தனுஷோட தொண்டர்களாம் இதே மாதிரி டிவி கேமரா தான் இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய கட்சி இந்த லீடர் அமைப்பு கட்சியாக மறைச்ச திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி எஃபெக்டிவ் ஒரு பியூரோக்ராட் மினிஸ்டர் அவருக்கு சிஎம்மாக எஃபெக்டாக அந்த தொண்டர்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் எதிர்பார்க்குறாரு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வி த லீடர்ஸ் அமைப்பின் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் இப்போது அரசியல் பேசாமல் இருந்தது அப்படிங்கிறதே ஒரு விவாதமாச்சு. என்ன அரசியலே பேச மாட்டார், எப்போ கட்சி தொடங்குவார் அப்படிங்கிற விவாதம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது கடைசியாக ஒரு 2 நிகழ்வுகளில் தெளிவாக இந்த அரசியலை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார், மீண்டும் நகர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் விஷயம், சென்னையில் நடந்த அந்த பேரணி, நீங்களும் மேடையில் தான் இருந்தீங்க, பங்கேற்றீங்க. அதில் முதலமைச்சரோடைய இன்டென்ட் இந்த ஊழல் இல்லாமல் இருக்கணுங்கிறது புரியுது. பட் அமைச்சர்கள் தொடங்கி விட்டார்கள் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆமாம், அமைச்சர்கள் இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னிடம் ஆடியோ இருக்கிறது அப்படின்னு. இப்போ அது என்ன விமர்சனம் எழுந்திருக்குன்னா, அப்போ அந்த ஆடியோ இருக்குன்னா அது அண்ணாமலை அவர்கள் வெளியிடலாமே, ஏன் அதை வெளியிடலை? விமர்சனம் வைக்க மாட்டேன், ஒரு வருஷம் வைக்க மாட்டேன்னு அவர் தான் சொல்கிறாரு.
அப்போ இது விமர்சனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. வணக்கம் சகோதரர், உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஃபஸ்ட்டு ஒரு லைனு, கையில் வச்சுருக்கீங்க எவிடன்ஸ் ஏன் வெளியில் விடலை? லீகலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். எப்போதுமே ஒரு எவிடன்சரி வேல்யூன்னு சொல்லுவாங்க சட்டத்தில். அதாவது அந்த நன்மகத்தன்மை எப்படி இருக்குது, ஒரு சாட்சியம் டாக்குமெண்ட் ஆகட்டும் இல்லை வாய்மொழி சாட்சியமாகட்டும், எந்த அளவுக்கு அது நன்மகத்தன்மை இருக்குங்கிறது பார்க்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ போகிற போக்கில் பொத்தாம் போக்கில் சொல்லிட்டு போனான்னாக்கா அந்த டாக்குமெண்ட்டை வந்து வெளியில் விட்டானாக்கா அது மேனிப்புலேட் ஆகி திருப்பி வரதுக்கான சான்சஸ் ஆர் வெரி பிரைட். இட் இஸ் எ கோர்ட் எவிடன்ஸ் கலெக்டட் அப்படிங்கிற கணக்கில் ஒரு யாராக இருந்தால் நான் கூட எனக்கு ஏதோ ஒரு தடயம் கிடச்சதுனாக்கா எடுத்தோன்னு வெளியில் கொடுக்க மாட்டேன். அதை சீக்ரெட்டாக வச்சுருந்து அந்த தக்க தருணத்தில் கொண்டு போய் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுவேன். அப்போ தான் அதனுடைய க்ரெடென்ஷியலுங்கிறது அதனுடைய வலிமைத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வெளியில் விட்டுட்டானாக்கா அடுத்த ஸ்டெப்பு நகர்றதுக்கு அந்த எதிர்பார்ட்டி அந்த அக்யூஸ்ட் வந்து காஷன் ஆகிடுவான். காஷன் ஆகிட்டு இதை டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு இறங்குவான். ஏன்னா ஆடியோங்கிறது ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த சட்டத்தில் எப்படி சொல்லுதுனாக்கா, இது ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு லேண்ட்லைன் ஜட்ஜ்மெண்ட் எதுனாக்கா, நம்ம டிடிவி தினகரன் வந்து அவருக்கு சிம்பிள் கேட்டு தேர்தல் ஆணையத்தை நெருங்கினார். சுகேஷ் சந்திரசேகர். அதில் வந்து ஆடியோ தெரப்பி இந்த ஃபோன் காலில் தான் ஆரம்பிச்சது. அப்போ அந்த ஃபோன் காலில் வந்து கேட்டபோது அவர் டிஸ்பியூட் பண்ணுறாரு டிடிவி தினகரன், அதை மறுக்கிறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இவங்களுடைய வாய்ஸ் தெரப்பிங்க ஒரு டெஸ்ட் இருக்குது, அது நேஷ்னல் லெபார்ட்டரி ஆஃப் த வாய்ஸ் தெரப்பிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்குது. அதில் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து அந்த குரல் அவர் தாங்கிறது ஒன்று, அவருடைய குரலை வச்சு மேட்சிங் வச்சு இந்த ஃப்ரீக்வன்சியை பார்த்து செட் பண்ணணும். அதில் அவங்க லேப் கொடுக்குற ரிப்போர்ட் இல்லாட்டி அவருடைய வாய்ஸ் யாருக்கு பரிச்சயமாக இருக்கோ அவங்கள பேச சொல்லி இவர் வாய்ஸ் தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். 2 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணுன்னாக்கா அதனுடைய டேப்பை வந்து இது கரப்ட் ஆகாமல் வைரஸ்லாம் வராமல் பத்திரமா வச்சுருக்கணும். இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது அதில். அதனால் வந்து அந்த தடயங்களை வைக்கும்போது நம்ம காப்பாற்றி பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறதுக்குனால நீங்கள் இப்போ கூட கேட்டீங்க அந்த இந்த விஷயத்தில் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி போது கூட உரையாடல்கள் அந்த காவல்துறைக்கும் யார் யாருக்கு உரையாடல் நடந்ததுக்கான டேப் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? ஆனால் வந்து அவர் வெளியில் இருக்கிறவட்ட எங்கிட்ட இருக்கிற தடயம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டியாக இருந்து அந்த அக்யூஸ்ட் டிஃபென்ஸுக்கு நடக்கிற சமயத்தில் நான் உள்ளே போக முடியாது. நான் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி தான் கொடுக்கணும். அவங்க தான் வந்து போலீஸ்காக தான், ஸ்டேட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி, அந்த பொண்ணு கிடையாது. அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். கொடுத்தானாக்கா அவங்க வந்து எப்போ ஆளுங்கட்சியே வந்து இந்த விசாரணை நடத்துகிறது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில், அந்த பொண்ணு மேட்டரில், அப்போ ஆளுங்கட்சி அது எப்படி கையாண்டிருப்பாங்க? அதெல்லாம் அவர் கொடுக்காதனால அப்படியே வச்சுருக்காரு. வச்சுருந்து அந்த அவருக்கு கன்விக்ஷன் வருது, தண்டனை வருது. தண்டனை வரும்போது இவங்கெல்லாம் சொன்னாங்க கால் ரெக்கார்டர் இருக்காது இதுன்னு சொன்னாரே, ஒன்றுமே செய்யலையே, சும்மா வந்து வாயடிச்சாங்க. இந்த மாதிரிலாம் ஊடகம் பேச ஆரம்பித்தது எப்போதும் போல திறந்தது. அப்போ சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, அந்த பொண்ணு தனியாக இண்டிபெண்ட்டாக அவங்க அப்பீல் போக முடியும், குறைச்ச தண்டனை கொடுத்துருக்காங்க, நான் மேலே போக விரும்புகிறேன்னு. அந்த மாதிரி போகிற சமயத்தில் இவருக்கு அந்த பொண்ணு கையில் கொடுத்து அதை சப்ளை பண்ண முடியும். ஏன்னா பொண்ணு வந்து விடாது, அந்த பாதிக்கப்பட்டவங்க விடாம மட்டும் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ நான் கொடுக்கறதுக்கு தயார் கால் லிஸ்ட்லாம் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது கரெக்டு. இப்போ அதே லைன் தான் இங்கே. இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, அந்த அமைச்சர்கள் பேசின உரையாடல் கையில் இருக்குது, ஏன் கொடுக்கலங்கிற கேட்குறேன். இப்போ யார் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி? ஸ்டேட் கவர்மெண்ட். யார் பேர் அலிகேஷன்? ரன்னிங் மினிஸ்டர் மேலே, ஸ்டேட் மினிஸ்டர் மேலே, ரன்னிங் கேபினெட்டில் இருக்க ஒரு மினிஸ்டர் மேலே. ஒரு மினிஸ்டர் 2 எத்தனையோ மினிஸ்டர் வச்சுக்கோங்க. அப்போ இவங்கள்ட்ட ஒப்படைச்சா என்ன நியாயம் கிடைக்கும்? வேர் இஸ் ஜஸ்டிஸ் வெல்கம்? அதனால் அவர் வச்சுருக்காரு. ஒரு காலகட்டத்தில் டிஏவிசியில் போய் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து ஏஜென்சி சிபிஐயோ வந்து சிபிஐ இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி அதுக்கிட்ட மாட்டும்போது இல்லை சிபிசிஐடி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரில் வரைச்ச அதை கொடுத்து கரப்ட் கவர்மெண்ட்டு சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று சொன்னால் அப்போ ப்ரூவ் பண்ணுவார். அதனால் அவர் போகிற போக்கில் சொல்கிறாரு எப்போதும் வீடியோ ஆடியோ கேமு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. இல்லாமல் சொன்னானாக்கா சும்மா இருக்க முடியுமா? அதெல்லாம் இருக்குது. அதை தக்க தரத்தில் வரும். அந்த ஒரு கேள்விக்கு கேட்டிங்க. அப்புறம் அரசியலை பற்றி கேட்குறீங்க. அரசியல் பேசவே இல்லை, இப்போ தான் பேச வந்திருக்காரு. திருப்பி 2.0 ஆரம்பிக்குதுங்கிறதுங்க. 2.0 ஆரம்பிக்கிறது இல்லைங்க, அவர் அரசியல் பேசிக்கிட்டு தான் இருந்தார். ஏன்னா முன்னே வந்து என்ன பண்ணுறாரு, ட்விட்டரில் போடுறாரு, ட்விட்டர் அக்கௌண்ட்டில் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்தார். மத்திய அரசையும் சரி மாநில அரசையும். மத்திய அரசுக்கு நம்ம பார்த்தாச்சு அந்த மும்மொழி கொள்கை, அப்புறம் இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொன்னது. ஏன்னா மத்திய அரசு இருக்கிறார வெளியில் போய் நீங்கள் இந்த கூக்குரல் வந்து தமிழக பாஜகலேருந்து பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நேற்று கூட்டம் நிறையா இருக்குது, தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, அவங்களையும் உற்சாகப்படுத்தணும். சரி இனிமேல் வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்தாச்சு, இனிமேல் வேலைக்கு வெளியில் கொண்டு சைலண்ட் பாலிடிக்ஸ் வந்து ட்விட்டர் வந்து ரசிக்காமல் இருக்காங்களோ ஒரு சந்தேகமாக இருக்கலாம் அவருக்கு.
அதனால் சரி நம்ம ஓப்பன் பாலிடிக்ஸ் இப்போ ஏன்னா நான் வந்து நீங்கள் எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரோம்னாக்கா சில புல்லுருவிகள் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அவர் மேலே அலிகேஷன்ஸை கொடுத்து ஏதோ சமரசம் பண்ணிக்கிறார் அவர் தாவேக்காவோட அதில் விஜயோட தாவேக்காவோட சமரசம் பண்ணியிருக்காரு அதனால தான் அதை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் எப்போதுமே யார் தவறு செய்தாலும் என்னுடைய குரல் வெளிப்படும், அது அடங்காது. அது யாருக்கும் நான் வந்து மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எந்த கட்சியாகட்டும் நோ காம்ப்ரமைஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி அடித்து பேசுகிறாரு. அதனுடைய விளைவு தான் நேற்றுக்கு குரல் கொடுத்தாரு. குரல் கொடுத்ததுடைய காரணங்கிறது என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத பார்த்தாங்க. அப்போ வந்து கூட்டம் நல்ல கூட்டம் தொண்டர்கள் உரை உச்சாரிக்கிறாங்க, ஐயோ தலைவா அரசியல் பேசுகிறீங்க. ஏன்னா இஸ் எ ஸ்ட்ராங் பொலிட்டிஷியன். இஸ் ஃபோக்கஸ் பேசுறது டெலிவரி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். டேர் டெவில்பாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவர் படித்த ஐபிஎஸ் படித்தவருக்கு நாணயம் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி இங்கே வந்தவருக்கு இந்த கைகள் வந்து குப்பையை தான் அள்ளுன்னு சொன்னார். இப்படி தானே சொன்னார், இந்த கைகள் குப்பையை தான் அள்ளும், வேறு எதுவும் அள்ளாது. அதனால் குப்பைங்கிறது அரசியலில் இருக்கிற குப்பையும் அதுக்குன்னு எப்போ பாரு தூ மேங்கிற மாதிரி நீ தப்பு பண்ணிட்ட இல்லை நீ அந்த காலத்து தப்பு நான் தப்பு, அந்த அரசியல் வேணாம். புத்திமதி சொல்கிறது ஒரு அரசியலும் உண்டு, தப்பை சொல்கிறது ஒரு அரசியல், ரெண்டு கலந்து தான் என் பக்கத்துலேருந்து வரும் எதிர்கட்சியாக செயல்படுறதுனால அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. இல்லை இதில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்போது மரிய வில்சன் பேசுனதை பற்றி நாமளே பேசுகிறோம், நீங்களே பேசுனீங்க. மரிய வில்சன் பேசுனது ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிரானது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசும்போது நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக தாவேக்கா மீது வந்து கொண்டே தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி இருக்கும்போது இந்த இடத்துலலாம் அண்ணாமலை அவர்கள் ஏன் பேசலைங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்தே வருது. அதுதான் மக்களுக்கு வந்து புரிதல் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் சொல்ல வரேன் பாருங்க, முதல்ல மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், சட்டசபைக்குள்ளே நடக்கிறதும் நீதிமன்றத்துக்குள்ளே நடக்கிறது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன். அது ஆர்டினரி மேன் டிபேட் பண்ணவும் கூடாது, சட்டத்தை இறையாண்மையில் கரெக்டாகவே இருக்குது. அதனால் அதனுடைய உச்சவரம்பு அதிகாரத்தை கொடுக்கறது சட்டசபையை பொறுத்த வரைக்கும் சட்ட சபையில் வந்து சபாநாயகர், அவருடைய டிஸ்கிரிப்ஷன் அவருடைய விருப்பம் தான் உண்டு. இதை வந்து அவர் எக்ஸ்பெஞ்சு பண்ணலாம், நீக்கிறவும் செய்யலாம், இல்லை ரெக்கார்டும் பண்ணி பிற்காலத்தில் ஒரு பதிவாக வச்சுருக்கலாம், அவருடைய ஃபுல் பவர். நீங்கள் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் அவர்கள் சொல்லுவார், என்னுடைய அதிகாரம் வந்து வானளாவியதும் பாரு, அவங்களுக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்குது சபாநாயகருக்கு. அதே மாதிரி ஜஸ்டிஸ் டு பி டன் ஆர் டெலிவர்டு கொடுத்தே ஆகணுங்கிறதுனால ஜட்ஜஸ்க்கும் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பவர் தாண்டி கொடுக்கலாம். குறைச்ச ரிலீஃப் போயிட்டால் பெரிய ரிலீஃபாக மாற்றலாங்கிறது. அதனால் அந்த மரியம் வில்சன் பேசினது, பைபிளை வச்சு பேசினது, இல்லை இப்படின்னு முதலமைச்சர் காட்டின செய்கையாகட்டும், அப்பா இங்கே இப்போ கேட்டாங்களே, அது எல்லாமே அந்த சட்டசபையில் நடக்கிறது. அந்த சட்டசபை விவகாரத்தை நம்ம இப்போ லைவ் டெலிகாஸ்ட் வந்ததுனால நம்ம பார்த்தோம். லைவ் டெலிகாஸ்ட் இல்லைன்னா வந்து பிட்டாக வந்து நியூஸில் போட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகிறதா இல்லை. இப்போ லைவில் போட்டதுனால மக்கள் கேட்குறாங்க. அதனால் வந்து அப்படி லைவில் வந்தால் கூட பொது வழியில் வந்து பேச முடியாது. பேசினானாக்க இது வந்து சட்டப்படி எதிர். அதனால தான் அவர் பேசலை மரியம் வில்சனுடைய நடவடிக்கையை பற்றி. ஏன்னா அவருக்கு IPS ஆஃபீஸர் சட்டம் தெரியும், படிச்சிருக்காரு, அதனால் பேசலை. எல்லாம் அப்போ பேசலையே எப்பயும் பேசுகிறார். ஆனால் இப்போ நாயனாரை பற்றி பேசினார், அது கேள்வி கேட்டாங்க. நாயனார் பேசினது எப்படின்னாக்கா அது தவறு. அது வந்து சட்டசபையில் உதயநிதியை பார்த்து கேட்குறாரு. அது உதயநிதி பதில் சட்டசபையில் உள்ளே இருந்து சபாநாயகரை சண்டை போடுறோம், இதை ரெக்கார்ட் பண்ணுங்கள், அவரை சஸ்பென்ஷன் கொடுங்க 5 நாள் 6 நாள், சீஃப் மினிஸ்டர் வரக்கூடாது. நீங்கள் லோக்சபாவில் எல்லாம் பார்ப்பீங்க, உடனே லோக்சபா ஸ்பீக்கர் வந்து இவங்க 5 நாள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க, 6 நாள் சஸ்பெண்ட் பண்ண சொல்லுவாங்களே இல்லையா, அது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அது வந்து அவர் கேட்டிருக்கணும் உதயநிதி. அப்போ அவர் இல்லை வெளில போயிட்டார். அதையும் தாண்டி இப்போ வந்து அங்கே நடந்தது வந்து அதில் அடுத்த அண்ணாமலை அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. இப்படி பேசுறது அப்படி பேசலை, சட்டசபைக்குள்ள நடந்தது. அதை தாண்டி இவர் வந்து இங்கே பேசுகிறாரு. இங்கே நடக்கிற ஒரு விழாவில் பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாஜகவில் ஒரு விழா நடக்குது, அதில் பேசுகிறாரு. அது டோட்டலி பேசுகிறச்ச அவர் வந்து வேறு விதமாக மாற்றி பேசுகிறாரு. அப்போ பெண்மையினுடைய மாட்சிமையை குறைக்கிற மாதிரி இருக்குது. அது உடனே அவர் அதனால் கேட்குறாரு, பாஜகவாக இருந்தால் யாராக இருந்தால் தப்பு தான் கேள்வி கேட்பார். அப்போ அங்கே கேட்குறாரு, மினிஸ்டருக்கு லஞ்சம் வாங்குறது சட்டசபைக்குள்ளே நடக்கலை, வெளியில் நடக்குது, அதனால் கேள்வி கேட்குறாரு. இந்த 2% 3% இவர் வெளியில் பேசுகிறாரு. சட்டசபை நடவடிக்கை வெளியில் பேசினது தப்பு. அதையும் தாண்டி பெண்களை அவங்க சொன்னாங்கிறது நீங்கள் திருப்பி சொல்லலாமா? அவதூறு தானே. நீங்கள் ஒரு அம்மா உங்களை பெற்ற ஒரு அம்மா, உங்கள் மனைவி ஒரு பெண்ணு, அவங்க ஒரு பெண்ணு, உங்களுக்கு பொன் குழந்தை ஒரு பெண்ணு, அப்போ அவங்களையும் சார்ந்து தானே அம்மாங்கிற வார்த்தையை எடுபடும். அம்மாங்கிறது ஒரு காமன். இது பாரத தாயே அம்மா தான். அந்த புண்ணியம் அந்த பேசிட்டு ஒரு தலைவர் இது கேட்டுட்ருப்பாரா? ஒரு பொலிட்டிக்கல் லீடரு சைலண்ட்டாக போவார், கடந்து போவார், அம்மா மாட்டார். ஆனால் தன்னுடைய அம்மாவை பற்றி பேசி கடந்து போனது யாருன்னாக்கா மாண்புமிகு பாரத பிரதமர். பசங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நம்ம போய் இறங்குவானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் அதே மாதிரி தான் இன்றைக்கி விஜய் ஏன் சைலண்ட்டாக இருக்கார்? இவர் பேசுனதுக்கு காரணம் இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் போகிறாங்க பில்லெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. அதான் இண்டிகேஷனு. அதனால் அவருக்கு முட்டு கொடுக்கணும் இவர் பேசுகிறாரு. அதே விஜய் வந்து
அதுவும் அவங்க தொண்டர்களை விருப்பப்படி பண்ணுற நம்ம ஏன் இறங்குவானேன்னு சொல்லி பெருந்தன்மையாக இருக்கார். அதை குறித்து அவங்க வழக்கறிஞர் பெண்களும் போட்டிருக்காங்க கேஸு. உமன் கமிஷனையும் கூப்பிட்றாங்க. அதனால் எந்தெந்த இடத்துல பேசணுமோ அங்கே பேசுவார். எந்த இடத்துல பேசக்கூடாத சப்ஜெக்ட் இருக்கோ அது பேச மாட்டார். நாளைக்கே இந்த வீத லீடர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறி உள்ளே நடக்கிறச்ச விவகாரம் நடக்கிறச்செல்லாம் இப்போ அதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்து ஒரு எம்எல்ஏவாக பேசுகிறச்ச சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சிக்கு பதில் சொல்லும்போது எப்படி பாயிண்ட்டோட தரவோட பேசணும். எழுந்து நின்று நானும் நின்று நிற்கக்கூடாது. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், அதாவது ப்ரிப்பேர்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று, ப்ரிப்பேர் இல்லாமல் பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது. எந்த கேள்வி கேட்டாலும் ப்ரிப்பேர் இல்லாதவங்க அந்த கேள்வி சமாளிக்கணும் எதிர்க்கட்சியை. அதில் எங்கள் லீடர்ஸ் வந்து என்னுடைய கேடர்ஸ் வந்து கெத்தாக இருக்காங்க. பொலிட்டிக்கல் லைனில் வரச்சேன் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்படி பேசணும், எந்த இஷ்யூ எப்படி இருக்குது, பஞ்சாயத்து ரீஜியமில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அது எப்படி கையாளணும். அதை தவிர அந்த அதுக்கு தான் சொல்கிறது பஞ்சாயத்து அந்த இப்போ 15th ஆகஸ்ட் நடந்தபோது அது மகாசபையில் போய் பங்கு பண்ணுங்கள், எப்படி நடத்துகிறாங்க பாருங்கள், கேள்வி கேளுங்க. இவ்வளோ ஃபண்டு வந்துச்சா, இவ்வளோ வந்தால் கணக்கு கேளுங்க, ஏன் அந்த ஃபண்டு அதுக்கு டைவெர்ட் ஆகலை ஏன் கேளுங்க, ஏன் இந்த இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ கூட்டங்கள் நடத்தலை கேளுங்க. இதெல்லாம் ட்ரைனிங். எடுத்தோடனே நீ பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க தாவேக்கால, என்னென்ன பேச்சு வருது, இஷ்டப்படி பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து ட்ரெயின்டு இல்லாத வந்தது. இது ட்ரெயின்டு வந்தது. இப்போ கூட்டத்தை பற்றி கேட்டிங்க. ட்ரெயினுங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்க. கூட்டத்தில் இன்றைக்கி அந்த பல்லாச்சிக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, இப்போ இங்கே வந்திருந்தீங்க. ஒரு விசில், ஒரு துண்டை தூக்கி போடுறது, பாட்டிலை தூக்கி போடுறது, ஏதாவது நடந்ததா? நடக்கலையில். ஏதாவது ஆல்மோஸ்ட் அவங்க பாலிஷ்டாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன். இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கூட, சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க கூட வீத லீடர்ஷிப்லேருந்து வரவங்க, லீடர்ஸ் ஃபாரம்லேருந்து வரவங்க மெச்சோர்டாக பேசுகிறாங்க, ஆணித்தரமாக நல்ல அறிவோடு பேசுகிறாங்க, இப்போயே அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் இருக்குது, டெப்த்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க. அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்டால் ரோட்டில் ஒரு தொண்டை போகிறான், ஏன்ப்பா நீ வீத லீடர்ஸில் இருக்க, இந்த ரோடுக்கு தண்ணி சரியாக வர மாட்டேங்குது, நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டால் அவன் சொல்லணும், நான் போய் லெட்டர் கொடுத்துட்டு வரேன், ஏஇ மெட்ரோ யாரோ அவர்கிட்ட லெட்டர் கொடுக்குறேன், நாளைக்கு அட்டன் பண்ண சொல்கிறேன், இல்லாட்டா நான் ஆர்டிஐ பெட்டிஷன் போடுறேன், நான் இல்லாட்டா இந்த போராட்டம் நடத்தி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு இருக்கு. அவன் அத்தாரிட்டி யாரும் கண்டுபிடிக்க தெரியணும் அவனுக்கு. ரைட்டா? அந்த கரெக்டாக சொல்லணும். அதுதான் இப்போ ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. அது எப்போ வரும்? நீங்கள் ப்ராக்டிக்கலாக இறங்குறச்ச இப்போ குளத்தை க்ளீன் பண்ணணும், யார்கிட்ட பர்மிஷன் கேட்பீங்க? பஞ்சாயத்து யார்கிட்ட கேட்கணும்? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டு கொடுக்கணும். அதுக்கு வாட்டர் ரிசோர்ஸும் ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க மட்டும் சின்ன ஒரு அதிக வியூவர் இருப்பார், வியூவர்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும். ரெவென்யூ அராக்கி தெரியணும் வருவாய்த்துறையில் எப்படி இருக்குன்னு. அதனால் இப்போ நீ போய் குளத்தை க்ளீன் பண்ணுப்பா, நான் பேரை பண்ணுங்கள். அப்போ அவன் சட்டத்தை கற்றுக்குறான், எப்படி ப்ரொசீஜர் இருக்குன்னு. நாளைக்கு ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அங்கே போய் உட்காந்தா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம், ஒரு திறமை இருக்கும் அந்த கேடருக்கு அப்படின்னு சொல்லி இறக்குறாரு. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பீச் க்ளீனிங் இறங்கணும். சரி, பீச் க்ளீனிங் எப்படி பண்ணு, நம்ம க்ளீன் எடுக்க முடியுமா? கிடையாது. அது வந்து இட் இஸ் கண்ட்ரோல் பை த கார்ப்பரேஷன். ஸோ கார்ப்பரேஷன் ஏகிட்ட பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறமா போலீஸ்டையும் பர்மிஷன் வாங்கணும். இப்போ இருக்க எஸ்ஓபி அந்த கைட்லைன்ஸ் என்ன அதுக்கேற்றது ஃபாலோ பண்ணணும். இதை ட்ரெயின் பண்ணிக்கோ. நாளைக்கு இதை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீ மினிஸ்டராக இருக்கச்சா இதை ஃபாலோ ஒன்று கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் சரியாக ஃபாலோ பண்ண செக்கிங் எப்போ இங்கே வரும்? எனக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் வரும். இல்லாட்டா நான் ஆஃபீஸர் கேட்ட ரீஜியமாக இப்போ தாவேக்கா இருக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்போ பின் பாயிண்ட் பண்ண முடியாது. அது ஆஃபீஸரை நீ தப்பு பண்ணுற ரைட்டாக கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ஸ்கேல் ஒரு பக்கத்தை சைடாக லஞ்சம் போயிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்க மினிஸ்டர் அப்ரூவல்னு. அப்போ நீங்கள் யூஆர் ஃபிக்ஸ்டு. டிஸ்ப்ரொபோர்ஷன் மினிஸ்டர் வாங்கினா கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் போச்சு, கெட்ட பேர் வரும். இதெல்லாம் தடுக்கணுன்னாக்கா இப்போயே நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். சட்டம் படித்தவங்க வேறு, ஆர்டினரி படித்தவங்களுக்கு இது மாதிரி ப்ராக்டிக்கலாக வரைச்சி என்னென்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி அந்த ஆஃபீஸஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு கண்காணிப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பீரியடில் அவரை தவிர அவர் சொல்லியிருக்காரு, நான் படிக்கல அதிகமாக, ஆனால் எல்லா மினிஸ்டர்ஸும் 95% மேலே எல்லோரும் பிஎல் படித்தவங்க. ஹேண்டே வந்து டாக்டர், அவரை மருத்துவத்துறை கொடுத்தாரு, சுகாதாரத்துறை. இந்த மாதிரி அவங்களும் அந்தந்த லைனில் இது மாதிரி விஐடி விஸ்வநாதன் வந்து பெரிய இவர் லாவாக இருந்தாலும் எஜுகேஷனலிஸ்ட்டு, அவர் கரெக்டாக இப்போ அந்த இடத்துல வச்சுருந்தார். ஸோ இது வந்து இதுதான் ஆளுமை. இப்போ இவரே நல்லா படித்தவர், கம்ப்ளீட் மேன் யார் நாமலே. அதனால் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரியும் எங்களையும் ட்ரெயின் பண்ணிட்டாருனாக்கா சரி இந்த பையனை இந்த இடத்துல வைக்கலாம், எனக்கு ட்ரைனிங் வந்திருக்கு, நல்லா இவ்வளோ ஈவெண்ட் பண்ணியிருக்கான், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, நல்லா சமாளிப்பாங்க அந்த கேடர், ஸோ அவங்கள கொண்டு போய் அங்கே வை, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வை. இப்படியாக இதுக்கு எல்லோரும் கேட்டாங்க, என்னத்துக்கு இங்கே குளத்தை வெட்டுறது, குப்பையை அள்ளுறது, மது கலாச்சாரம் பண்ணுறது எல்லாம் எல்லோரும் தான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் அவர் இல்லை, இதெல்லாம் ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டி தானே, அரசியல் கட்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், அவர் பெரிய பொலிட்டிக்கல் லீடர், எதுக்கு இதை உட்காந்து பேசிட்டு இருக்காரு, குப்பையெல்லாம் அதை பண்ணிகிட்டு இருக்காருன்னு கேட்டாங்க. அவருக்கு தெரியும் அவங்க தொண்டர்களுக்கு என்னங்கிறது தெரியணும்ல. சிவிக் கம்யூனிட்டிஸை பண்ணணுன்னாக்க ப்ரொசீஜர் என்ன, நாளைக்கு ஒரு மினிஸ்டர் லோக்கல் பாடியில் இப்போ ஜெயிச்சுட்டு ஒரு கவுன்சிலராக உட்காரச்ச
ப்ரீவியஸ் ரீஜியமில் என்னென்ன தப்பு பண்ணிட்டு போயிருக்காங்க, அது எப்படி கரெக்ட் பண்ணணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது, அதையும் தாண்டி சட்டசபையில் போகிறாங்க, மினிஸ்டர் வராங்க, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் இப்போ அடியிலேருந்து ஆரம்பிக்குது, ஸ்கிராப்லேருந்து. அது ஒன்று ஸ்கிராப்லேருந்து ஆரம்பிக்கிற ட்ரைனிங். ரெண்டாவது, மக்களுக்கு நேற்றுக்கு ஸ்பீச்சில் கேட்டிருப்பீங்க, இந்தியா டுடே ஸ்பீச் நினைக்கிறேன், இது பண கலாச்சாரத்தில் இருக்குது தேர்தல். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, தமிழ் சேனல்லையும் காட்டல. பண கலாச்சாரத்தில் இருக்கிற தேர்தலில் நீங்கள் கட்சி ஆரம்பித்தா எப்படி மோதுவீங்கன்னு கேட்டார். அப்போ சொன்ன வார்த்தை அவர் என்னன்னாக்கா, எனக்கு பண கலாச்சாரமே தேவையில்லை, இந்த காலு, இந்த முட்டி, இந்த நெஞ்சு, இந்த கை, இது எங்களுக்கு ஓட்டு வாங்கி தரணும். அது எப்படி முடியும்னு அந்த நெறியாளர் கேட்டாங்க. ஏன் முடியாது? இன்றைக்கி என்னுடைய தெருவில் நான் வந்து ஒரு கரண்ட்டு போச்சுன்னா நான் ஒரு ஃபோன் பண்ண அந்த ஆஃபீஸர் பயந்து கரண்ட்டை கொடுக்கணும். தண்ணி வரலன்னு நான் ஃபோன் பண்ணால் மெட்ரோவில் வந்து பயந்து உடனே தண்ணி வரணும். சாக்கடை தண்ணி இருந்தால் பெட்ரோலில் ஃபோன் பண்ணி உடனே கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எத்தா வச்சுக்கணும்னா நான் இறங்கிய பெட்டிஷன் போட்டு போய் பார்த்தானாக்கா கட்டாயம் வந்து செஞ்சுட்டா அந்த பூத்தில் 1300 பேர் இருந்தாங்கனாக்கா காசு கொடுக்காம இவ்வளோ செய்கிறாங்க அவங்க, நமக்கு அலைச்சல் இல்லாமல் கரண்ட் உடனே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மனித நேயம் வந்து அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் காசு இல்லாமல். ரைட்டா? அதே மாதிரி இந்த பூத்தில் ஏதாவது வீக்கான பூத்தில் போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற மக்களுக்கு மருத்துவ வசதி இல்லையா, அழைச்சிட்டு போய் மருத்துவ வசதி பண்ணு. அடுத்தது மெடிக்கல் கார்டு வாங்கி கொடு, போய் அட்டன் பண்ணு. எஜுகேஷனுக்கு டியூஷன் நடத்து, ஃப்ரீ டியூஷன் நடத்து, ஒரு 10 பேரை கூட்டின்னு வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு எதுக்கு காசு இல்லை, குழந்தைங்க எவ்வளோ பார்த்துருக்காங்க, அந்த அம்மா போட்டு கொடுத்துரும். ரைட்? இது எதுக்கு பண கலாச்சாரம்? இந்த மாதிரி பண கலாச்சாரமே இல்லாமல் டிவி கேக்கு விழுந்து அவங்க சொன்னோன்னா அவருடைய ஃபேஸ் வேல்யூ விழுந்து தான் சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு. ஆனால் இங்கே அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்தாலும் என்னுடைய தொண்டை அந்த தொகுதியில் நிற்கிற அவனுடைய ஃபேஸ் வேல்யூவில் அவனுக்கு ஓட்டு விடணுங்கிறாரு. இதில் விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே அவர் வைக்கிறதுல ஒரு ஷார்ப்பான விமர்சனம் தான். ஆனால் அதை வந்து ரொம்ப லைட்டாக கடந்து போகிறார். என்னென்னா, இந்த 100 நாட்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு, இந்த 100 நாட்கள் பெரும்பாலும் வந்து ஒரு பியூரோக்ரசி ட்ரிவன் கவர்மெண்ட்டாக தான் இது இருக்குது. அதிகாரிகள் வந்து நடத்தக்கூடிய ஆட்சியாக தான் இருக்குது. இன்னும் வந்து அந்த அரசியல் தலைமை ஒரு விஷனோட இதை நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிறார். ஒரு கடுமையான விமர்சனம் இல்லையா அது? அஃப்கோர்ஸ். ஏன் சொன்னார்? இப்போ நான் சொல்லி முடித்தேன். என்ன சொன்னேன்? இப்போ எதுக்கு வி த லீடர்னு வச்சுருக்காரு, கட்சி ஆரம்பிக்காம பண்ணுறான் கேட்டுருக்காங்களே. இப்போ வி த லீடரில் நேற்று கூட கணக்கு கொடுக்குறாரு, 11.02 மில்லியன் இதுக்கு தண்ணுக்கு வந்து குப்பை கிளியர் ஆகிருக்கு, பிளாஸ்டிக் ரிமூவல்னு. அது எப்படி ஆச்சு? இவங்க கீழே வேலை பண்ணி அது எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், டீக்ரேடபிள் நான் டீக்ரேடுங்கிறது, மக்கின குப்பை அறிவு நாலேஜ் வந்துடுது. நாளைக்கு அவன் மினிஸ்டராக உட்காரச்சா அவன் பியூரோக்ராட் நம்ம திரும்பி பார்க்க மாட்டான். கூப்பிட்டு ஃபைலை கூப்பிட்டு ஐஏஎஸ் செக்ரட்டரி கூப்பிட்ட, செக்ரட்டரி சார் இதை இப்படி பண்ணுங்கள், இதான் சரியான மெத்தட், சரியா, என்கிட்ட ராங்காக சொல்லி தராதிங்க அப்படின்னு தொண்டர் மினிஸ்டர் அமைச்சராக உட்காந்து அவன் வந்து கவர்மெண்ட்டை நடத்தணும். ரைட்டா? இப்போ ஒரு மாற்று அரசியல், ஒரு கல்ட்டு வேணாங்கிறார். அதுக்கு தான் ஒரு கல்ட்டு கலாச்சாரத்தில் வந்தோன்னே அவர் மட்டும்தான் ஃபிகரு, மற்றவங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாது. அவர் விஜய். அப்போ ஒரு காலத்தில் நீங்கள் கேட்பீங்க, ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு அதிமுக ரீஜியமில், அம்மா வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க எனக்கு தெரியும், நாங்கள் இப்படி நிற்போங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஐயா ஓட்டு போடுங்க ஐயா அவ்வளோதான் சொல்லுவோம், என்னங்கிறத கூட பேச மாட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு தான் ஓட்டு, இரட்டைலைக்கு தான் ஓட்டு, புரட்சி தலைவருக்கு தான் ஓட்டு, இரட்டைலைக்கு தான் ஓட்டு. அப்போ அது கல்ட்டு, ஒரு பப்ளிசிட்டி, ஒரு இது தான் போகுது ஓட்டு. ஆனால் அந்த அந்த இப்போ அந்த லோக்கலில் இருக்கிற லீடராக நான் நிற்கிறேன்னாக்க எனக்கு ஓட்டு இல்லை, இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க செய்வா. அப்போ நான் வந்து எல்லா இடத்துலையும் அம்மா வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க, ஜெயலலிதா அம்மா. ஆனால் அந்த பியூரோக்ராட் தான் ரன் பண்ணியிருக்கான். அந்த பியூரோக்ராட் செக்மேட் பண்ணது முதலமைச்சர் ஆஃபீஸு. இது மாதிரி ஒரு போகுது கல்ச்சர். ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அந்தந்த உங்களே ஃபுல்லி எக்யூப்டாக இருக்கும். நான் இப்போ லா படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் சட்டம்லாம். அந்த மாதிரி சாதாரண ஒரு பிகாம் படித்த ஒரு கேடரோ, பிஎஸ்சி படித்த கேடரோ, எம்காம் படித்த கேடரோ தெரியுமா? இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக வந்தால் தான் அவங்க வந்து செக்ரட்டரி நோ நீங்கள் பண்ணாதீங்க சார், இதான் சார் இப்படி தான் பண்ணணும், அப்படி ஈ வில் பி த அப்பர் ஹேண்ட் பியூரோக்ராட் மேலே. அப்போ பியூரோக்ராட் வந்து கண்ட்ரோல் வந்து இங்கே போகாது. இப்போ அதனால தான் அவர் சொன்னார், இது கடின இதில் இதுதான் எதிர்பார்க்குறாரு. சி த மினிஸ்டர் மஸ்ட் பி த மினிஸ்டர், ஈ கேனாட் பி டிபெண்ட். ஒருத்தரை செக்ரட்டரியை டிபெண்ட் பண்ணியிருக்குது நமக்கு எதுக்கு கவர்மெண்ட்டு? அப்போ பியூரோக்ராட்டை ரன் பண்ணலாமே கவர்மெண்ட்டை, ரைட்டு தான். அவங்களுக்கு தான் சம்பளம் வாங்குறாங்க நம்ம வரி படத்தில். இதுக்கு எதுக்கு டபுள் அமைச்சருக்கு டபுள் சேலரி, அவங்களுக்கு காரா, அவங்களுக்கு இப்போ செக்ரட்டரிக்கு பணமா, இது எதுக்கு டபுள் செலவு? இப்போ பிரசிடென்ட் ரூலில் நடக்கும்போது நடந்துட்டு போகிறது, இப்போ எதுக்கு எலெக்டட் கவர்மெண்ட்டு? அப்போ ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வரணுன்னாக்கா அந்த ஆட்சியில் உட்கார்ற என் சட்டமன்ற உறுப்பினர் என் தொகுதியில் இப்படி இருக்குது, இதை பண்ணி கூட இதான் சட்டம், இந்த பாருங்கள் இந்த சட்டத்தில் இப்படி சொல்லுது, பைசா எடுங்க, அந்த நிதி ஆயோக்கில் சொல்லியிருக்க எடுங்க, அந்த கேட்குறது கெத்து இருக்கணும் எனக்கு. அது கெத்து இருக்கணும்னா இப்போ ட்ரெயின் ஆனால் தான் நான் வந்து செலக்ட் ஆனால் வருவேன்.
இல்லாட்டி என்ன வந்து டாமினேட் பண்ணி போயிட்டு அங்கே என்ன நடக்குதோ பியூரோக்ராட் வழியாக கரப்ஷன் உள்ளே வருது. நீங்கள் ஏங்க சார் சும்மா இருங்க சார், இதை கொடுத்துருக்காங்க சார், இதான் சார் ரூல்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க. அந்த மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தில் 60 வருஷமாக ஓடி இருக்குது. இப்போ போன ஸ்டாலின் அவர்கள் கவுந்ததுக்கு காரணமே இன்றைக்கி கூட ட்வீட் போட்டிருக்காரு, இல்லீகல் அரெஸ்ட், ஒரு மாதிரி த்ரெட்டை கொண்டு வந்தது. அந்த த்ரெட்டை கொண்டு வர முடி பண்ணதுக்கு ஏன்னா இவங்க இல்லை எக்யூப்டாக இருக்காங்க, எல்லாம் பியூரோக்ராட்டாக முடிச்சிடுறாங்க. அப்போ ஏதாவது கேள்வி கேட்டால் நம்ம பயந்துட்டு அவன் நம்மளை கேள்வி கேட்க நம்மளை பதில் சொல்ல முடியாது, அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஒரு அரசை போடுது, வாயடைங்கணும். இது அனதர் வே ஆஃப் டாக்கிங் த டோர், ரைட்டா? அது கூடாது. எனக்கு எல்லாமே நான் தான் ராஜா, நான் ஒரு டம்மி ராஜாவுக்கு கையெழுத்து போட்டு எவனோ ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணுறது ரிமோட்டாக இருக்கிறது நான் இருக்கக்கூடாது. நான் ஒரு நாளைக்கு அமைச்சரவையில் வச்சோ, நான் சட்டமன்ற உறுப்பினர் வச்சோ, இல்லை லோக்கல் பாடியில் நான் மாமன்ற உறுப்பினரோ மேயரோ கவுன்சிலோ சேர்மனாக வரச்சேன், நான் தான் ராஜா. எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆளுங்க தேவை இருக்கக்கூடாது, நான் அவங்கள கரெக்ட் பண்ணணும் பியூரோக்ராட்டை தப்பு பண்ணுறத, அந்த எண்ணத்தை சொல்கிறாரு. அதனால தான் அவர் கடுமையான விமர்சனம் கிடையாது, தப்புன்னா தப்பி தான் நம்ம உண்மை. இதில் இப்போ இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசினது பார்ப்போமே. இந்தியா டுடே கான்க்ளேவில் பல விமர்சனங்களை, குறிப்பாக அதில் பாஜகவை நோக்கிய விமர்சனங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது அஃப்கோர்ஸ் அது கேள்விக்கான பதில் தான். அதில் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, இப்போது டெல்லியில் 2 பேர் ஆடுறாங்க, பிஎம் ஹெச்எம் இருக்காங்கன்னா 2 பேருமே குஜராத்தை சேர்ந்தவர்கள், ஸோ பெரும்பாலும் அகமதாபாத்துக்கு தான் போகுது அப்படிங்கிறது ஒரு கடுமையான விமர்சனமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாக குறிப்பாக மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் அங்கே ஒரு விமர்சனம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், குஜராத்திஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க டெல்லியை அப்படின்னு. அந்த விமர்சனத்தை அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக உள்வாங்கும் விதமாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல், அதுவும் முன்னாள் சவுத்லேருந்து ஒரு குரல் வந்திருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறி இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விமர்சனம் இருக்குது அப்படின்னா, இது 2020 உங்களுக்கு தெரியலையா, 3 வருஷமாக நீங்கள் பாஜக தலைவராக ஃபுல் டேர்ம் இருக்கும் போது உங்களுக்கு தெரியலையா, இப்போ தான் தெரியுதா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்காது. நான் சொல்ல பதில், இந்த விமர்சனம்னு சொல்லணும், என் ஹார்ட் துடிக்குது. ஆனால் பீயிங் த என்ன பிரசிடென்ட் ஆஃப் எ ஸ்டேட் யூனிட்டு, ப்ரோட்டோகால் என்ன கட்டி போடுது, ப்ரோட்டோகால் கட்டி போடுது. ஆனால் கட்சியை வளர்ந்து என்கிட்ட ஒப்படைக்குது. ஸோ கட்சியை வளர்க்கணும் ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் இந்த தப்புகளும் எனக்கு தெரியுது, சொல்லவும் முடியல. இந்த காவேரி விவகாரம் கூட அப்படி தான், அதையும் சேர்த்து பேசினார். காவிரி விவகாரம், இந்த தண்ணி நீர் பிரச்சனை, அணைக்கட்டல் பிரச்சனை பேசினார். ஸோ ஒரு தமிழனா என் தமிழ்நாட்டுக்கு நான் நன்மை செய்யணும்னு நினச்சா ஒரு புரோட்டோக்கால் ஒரு கட்சியில் இருக்கும்போது தடை போடுது, எப்படி கடந்து போகிறது, அந்த சங்கடங்களாக இருக்கிறதுனால இப்போ வந்து வெளியில் வந்துட்டார். ஒரு என்ஜிஓ ஃபாரத்தோட ஹெட், அவர் இண்டிபெண்ட்டாக நாளைக்கு ஒரு கட்சியாக கன்வெர்ட் ஆச்சு, அவர் தான் பிரசிடென்ட்டு, இண்டிபெண்ட்டாக பேச முடியும், அந்த ஃபுல் பவர் இருக்குது. அதனால் 2020 பேசலை. அப்போ கூட சொல்கிறாரு, இந்த கேட்டிருப்பீங்க கர்நாடகாவை பற்றி, அப்போ வந்து அங்கே கர்நாடகா தண்ணியை திறந்து விடுன்னு சொல்கிற இந்த மத்திய அரசு இப்போ திறந்து விடாமல் வாய்ப்பு பார்க்கறதுனாக்கா தேர்தல் ரீதியாக பார்க்குறது சொன்னாரா? இதே வந்து பாஜகவில் இருந்தால் பேச முடியாதுங்கிறாரு. ஏன்னா அங்கே வந்து டெல்லியை கமெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் பேசாத, நம்ம ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அதே தான் இப்போ தாவேக்காவுக்கும் பொருந்தோம். தாவேக்காவோட காங்கிரஸ் இருக்குது. ஏன் காங்கிரஸ் இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து அங்கே டிகே சிவகுமார் ப்ரெஸ் பண்ணல? அதை கேட்குறாங்களா மக்கள்? இப்போ இவ்வளோ கேட்டாங்களே, அவங்கள கேட்குறது தானே. ஏன் அப்போ சும்மா இருக்காங்க? அப்போ காங்கிரஸ் கேள்வி கேட்க தானே. இன்றைக்கி வந்திருக்கல மாணிக் தாக்கூரை, ஏன்ப்பா உங்கள் ஆட்களை சொல்லி வாங்கி கொடுங்க, ஏன் சொல்லலை? ஏன் நீங்கள் போராட்டம் நடத்தல? மாதிரி வந்து உட்காந்து ராகுல் காந்தி உட்காந்து அணை கட்டக்கூடாது, ஏன் போராட்டம் நடத்த மாட்டேங்க தமிழ்நாட்டுக்கு சார்பாக பண்ணலையில? அப்போ அங்கே ஏன் கேள்வி கேட்கல? அது ஒன்று. இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்குறீங்க? அவர் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து குஜராத்துக்கு போகுது அப்படின்னு சவுத்துலேருந்து ஒரு குரல் போகுதுன்னு கேட்குறாங்க. சவுத்துலேருந்து குரல் பார்த்துக்காரனா யாராக இருந்தாலும் சரி, இப்போ நான் வந்து ஒரு முதலமைச்சராகவோ யாரோ XR யாரோ இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக, பிரைம் மினிஸ்டர் நம்பர் 1 நம்பர் 2 அதே ஸ்டேட்டை இருந்தால் ஃபேவரட்டிசம் தான் இருக்கும். இட்ஸ் அ நேச்சுரல் ஃப்ளோ. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. வென் யூ ஆர் த பிரைம் மினிஸ்டர் ஃபார் எவ்ரிபடி, யூ ஆர் த ஹோம் மினிஸ்டர் ஃபார் எவ்ரிபடி, நாட் ஓன்லி ஃபார் த குஜராத்திஸ். ஓகே, அதனால் அவங்க வந்து பயாஸ்டாக இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. நான் இப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கேன், என்னால் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நேஷ்னல் பார்ட்டியில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, கஷ்டத்தை மக்களுக்கு எனக்கு செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் போகுது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அது மட்டும் இருக்கல, பார்ட்டி வைஸாகவும் பேசுகிறாரு. அதாவது தமிழக பாஜகவினுடைய செலவு எப்படி அதை கையாளணும், அந்த கட்சியை எப்படி எடுத்துன்னு போகணும், யார் எந்தெந்த பொறுப்பில் போட்டால் சரியாக இருக்குங்கிற டிசிஷன் பண்ணுறது மையக்குழு. அந்த மையக்குழு அது பிரசிடெண்ட்டுக்கு தான் தெரியும். இப்போ பார்க்குறாரு ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்த ஆக்டிவாக இருக்கா இதுவாக இருக்கான்னு. ஸோ அந்த தொண்டனுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும், அப்போ தான் அவன் ஹாப்பியாக இருப்பான். அதனால் அவரை வச்சு பண்ணால் அது இங்கே உட்காந்து பண்ணானாக்கா இப்போ உடனே தொண்டர்களாக ஒரு மாவட்ட தலைவர்களாக வருவாங்க, கூட்டு கேட்கறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். இதை விட்டு நீங்கள் டெல்லியில் ஹோம் மினிஸ்டர் வீட்டில் நடந்தீங்கன்னாக்கா
இங்கே இருக்கிற மாவட்ட தலைவராகட்டும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற ஒரு தலைவனா என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடுச்சுல்ல. அது தவறுங்கிறாரு. அது பண்ண உடனே அட்டாக் பண்ணுற அர்த்தமா? உண்மை ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது உண்மை தானே? இல்லை உண்மைதான். ஆனால் அதில் இன்னொரு விமர்சனம் இருக்குல்ல. இப்போ குறிப்பாக சமீப வரலாற்றில் தமிழக பாஜக இந்த தலைவர்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா யாருக்குமே கொடுக்காத அளவுக்கான ஒரு பவரை வந்து அண்ணாமலைக்கு அவர்கள் கொடுத்தாங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு நேரடியாக வந்து ஹோம் மினிஸ்டரே வந்து அதை வந்து முடிச்சு வச்சார், இனாகிரேட் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்க தானே செஞ்சாங்க பாஜக. இவருக்கு எங்கே கொடுக்காம இருந்தாங்க? Z+ பாதுகாப்பு கொடுத்தாங்க. இவர் 3 வருஷம் மாநில தலைவராக, அதுவும் கட்சிக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளே கொடுக்கிறது, ஒரு வருஷத்துலேயே அவர் மாநில தலைவராக ப்ரமோட் பண்ணதாக இருக்கட்டும், டெல்லியில் அவருக்கான செல்வாக்கு கொடுத்ததாக இருக்கும், நேஷனல் எக்ஸ்போஷர் கொடுத்ததாகட்டும், எல்லாமே பாஜக செய்ய தானே செஞ்சாங்க. இது எப்படி எப்படி மாநில தலைவர் ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு எப்படி அவர் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்றாருங்க. இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிளாக. நீங்களும் பாஜக இருந்திருக்கீங்க, இமேஜினரியாக பாருங்க. இப்போ தேர்தல் வருது, 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. அப்போ என்ன சொன்னா, ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக நான் ஒரு இலுமினரியாக வந்துட்டார், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார். ஸோ பாஜக கன்வர்ஷன் ஆஃப் சீட்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல் பாயிண்ட். ஓகே, அப்போ எல்லாருக்கும் போய் ஊராக சுற்றி பிரச்சாரம் பண்ணானாக்க கிராமத்து தூரம் கொண்டு போயிட்டு அண்ணா இப்போ வந்து விஜய்ங்கிற மூஞ்சி வச்சு தான் டிரைவிங் ஃபோர்ஸாக போச்சு. அது மாதிரி அண்ணாமலைங்கிற ஃபோர்ஸ் எல்லா இடத்தையும் சுற்றி வரைச்ச ஓட்டு கன்வர்ஷனாக இருக்கும், ஈஸியாக நம்ம கெயின் பண்ண முடியுங்கிற ரூட் போடுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? மாநில தலைவராக என்னுடைய சஜஷன் நான் கொடுக்குறேன், ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறச்சே எந்த கன்சிடர் பண்ணணும். பட் ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அதான் டிசைட் பண்ணணும்னு சொல்லி இன்னொன்று நில்லுப்பா, நின்றுட்டு என்னுடைய மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க. நான் மற்றவங்களுக்கு கேன்வஸ் பண்ணல. எனக்கும் அந்த இடத்துல முன்னாடி நான் ரெடியாகி அந்த தொகுதியை பார்க்கல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். நீ நில்லுன்னு என்னை டிசைட் பண்ணி கம்பல் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் சீட் கொடுக்காதீங்க, முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நல்லிஸ்ட்டு இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தொகுதி நீங்கள் தான் நடக்கணும், வேலை பண்ண ஆரம்பி. கட்டாயம் மாற்றக்கூடாது, சொன்னபடி கொடுத்துடணும். ஏன்னா அவங்க போய் உடலால் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிழைக்கிறாங்க. அப்போ ஓட்டு கன்வர்ஷன் இருக்கும். அதை தான் வந்து அதிமுகவில் ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒரு மினிஸ்டரை இன்சார்ஜாக வச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரீஜனில் இருக்கணுமே தெரியும். இங்கே லாஸ்ட் மினிட்டில் ஒரு மாநிலத்தில் நான் சொல்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், இவங்களாம் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க கொடுத்த ஃபெமிலியர் ஃபேஸு, டிரைவிங் ஃபோர்ஸ், யங்ஸ்டரு, எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்கணும். கொடுத்தா இல்லை நாங்கள் ஜேபிசி ட்ரை பண்ணி நீ போய் எலெக்ஷனை பாரு சொன்னால் அவர் மாநில தலைவராக அங்கே கஷ்டப்படுறாரு. பட்ட கஷ்டத்துடைய விளைவே இன்றைக்கி பேச்சாக வருது. அவங்களுக்கு ஃபுல் பவர் கொடுங்க. இந்த எல்லா மாவட்டம், அதுவும் நீங்கள் சவுத்தில் கால் ஊனன்னு எதிர்பார்க்குறச்சே இதை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணணும். ஆன் பார் வித் மற்ற மாநிலங்களும் ஹேண்டில் பண்ணக்கூடாது, அவருடைய எண்ணம் இருக்குது சொல்லி தர கேட்கல. அதனால் இப்போ தைரியமாக வெளியில் சொல்கிறாரு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வெளியில் வருது நாங்கள் பார்க்குறோம் அந்த பறவையில். அப்போ அது ஏற்றுக்கு தானே வேணும், அது கிரிட்டிசிசம் ஆகுமா? இருக்கிற உண்மையை சொல்கிறேன். யாருக்கு இப்போ லாபம்? அதில் அவருக்கு லாபமாக? பாஜக முன்ன வந்தானாக்க பிரதம மந்திரிக்கு செய்கிற ஒரு நன்றி கடனாக நினைக்கிறாரு. அவர் வந்து இவங்க சொல்கிறாங்க இவ்வளோ ரூபா செலவழித்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, பண்ணால் அவர் டிஸ்லாயலாக இருந்தார் மோதிஜிக்கும் பார்ட்டிக்கும். இங்கே உழைக்கிற மாதிரி இங்கே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்டெரக்டாக உட்காந்து அதிமுக ஒர்க் பண்ணி கொடுத்தாரா? இஸ் தர் எனி ப்ரூஃப்? பண்ணலை சொல்கிறீங்களா? பண்ண தப்பு யார்? இப்போ நான் ஒரு செட் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி தான் டிரைவிங் ஃபோர்ஸ் போகிறத நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். அதை கட் ஷார்ட் பண்ணிட்டு நீ அதை பாருனாக்கா அப்போ நான் போட்ட ரூட் எல்லாம் கெட்டு போச்சுல்ல. அப்போ மற்ற மாநிலங்களில் உங்களுக்கு ஃபேவர் இருக்குது, அந்த நார்த்து கல்ச்சர் டிஃப்ரென்ஸு, இங்கே கல்ச்சர் வேறு. அப்போ இதை மாற்றணுன்னாக்கா எனக்கு வெறும் கொடுத்ததுக்கான இதுக்கோசரம் நான் உழைச்சி வச்சு எல்லாம் சொன்னானாக்கா நீங்கள் அந்த மாதிரி போயிட்டீங்க. இப்போ திருப்பி அந்த மாதிரி போகுது, சவுத்தில் இவங்களுக்கு ஓட்டு வராமல் போகுது. நம்ம மோதிஜியோட எப்போதுமே பாஜகவை நம்பி அவர் வரல கண்டிஷனாக சொல்லியிருக்காரு. நான் ஈர்க்கப்பட்டது திரு நரேந்திர மோடி அவர், அதுக்கு தான் நான் வந்தேன்னு. அப்படி இருக்கிறச்ச பாஜகவில் ஈர்க்கப்பட்டு வந்து அந்த சித்தாந்தம் இருக்க சொல்லவே இல்லை. ஈவன் இந்தியா டுடே ஒரு டைம்ஸ் நான் இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரசிடெண்ட்டாக இருக்கச்சே சொல்லுவார், அப்பயே அட்டாக் பண்ணி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. இப்போ தான் அட்டாக் பண்ணி பேசுகிறேன் நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை ஏன்னா இங்கிலீஷ் சேனலில் போகிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், சித்தாந்த ரீதி ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எலக்ட்ரல் கன்வீனியன்ஸ் சித்தாந்தத்தை கைவிடுறச்ச அந்த பார்ட்டிக்கு அந்த ஓட்டர்ஸ் வந்து எப்படி நம்புவாங்க கேட்டார். யூ கேன் நாட் டைல்யூட் யுவர் பாலிசி ஃபார் த சேக் ஆஃப் எலக்ட்ரல் கன்வீனியன்ஸ். You should be strict to your policy and contest the election. Then only you can convert your catch the vote of the good people of your followers. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பாலிடிக்ஸ் வந்தானாக்கா இருக்கிற திராவிடமும் நீங்களும் ஒன்று தானே. அப்பயே பேசியிருக்காரு, வேணா கிளிப்பிக்கே தேடி பாருங்கள். ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அப்பயே சொல்கிறாரு அவர். அதனால் அப்போ பேசலை, இப்பயே பேசுகிறாங்களா, அவங்களாம் எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியலையே. ரைட்டா? அதே மாதிரி தான் ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணி பேசினார். அவர் ஜெயலலிதாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு சீஃப் மினிஸ்டர் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் கன்விக்ஷன் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு இதில் வந்து கன்விக்ஷன் கரப்ஷன் இஸ் வெரி அட் லார்ஜுங்க தெரியுதுன்னு சொன்னார். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் உண்மையை பேசுகிறாரு.
உடனே அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. அதிமுக எங்கள் தலைவர் பேசுனா ட்விஸ்ட் பண்ணி அவருக்கு எதிராக போனாங்க. அப்பயும் அட்டாக் பண்ணி தான் பேசுகிறாரு. கூட்டணி இருந்தால் கூட, பேசாமல் இருந்தாரா, பிரசிடெண்ட்டாக இருந்தால் கூட உண்மையாக தானே பேசினார். எதிர்ப்பக்கம் போனாங்கல்ல, அப்போ என்ன அர்த்தம்? ஸோ அவருடைய நிலைப்பாடு இன்றைக்கி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இப்பயும் அப்படி தான் இருக்குது, அப்பயும் அப்படி தான் இருக்குது. அப்பயும் பேசியிருக்காரு, அதை நீங்கள் சரியாக பார்க்கல. இப்போ பேசுகிறது மட்டும் பார்க்குறீங்க. அப்பயே சொல்லியிருக்காரு, சித்தாந்தத்தை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலக்ட்ரலுக்கு கன்வீனியன்ஸ் மாற்றாதீங்கன்னு சொல்கிறாரு. அது கேட்கல. அதனுடைய விளைவு தான் இப்போ பார்க்குறாங்க. அதனுடைய விளைவை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நேற்றுக்கு தான் நினைக்கிறேன், நேற்றுக்கு தான் நேஷ்னல் அவங்க தேசிய வந்து பாஜக வந்து நிர்வாகிகளை அறிவிச்சிருக்கு தேசிய பொறுப்பில். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு தான் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு வாஷ் அவுட் மாதிரி தான் ஏன் கருதினாங்க? நீங்கள் உழைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அவர் இருக்கும்போது உழைக்கிறாரு, அவரை வந்து குத்தம் சொல்லுறது லெட்டர் எழுதி போட்டிங்க, அதான் பண்ணிங்க, அதான் உழைப்பு. ஆனால் நீங்கள் கூட்டணி உழைப்பை தான் கண்ணில் பார்க்குறீங்க. நான் இருக்கணும், எனக்கு தன்மானம் இருக்குது, என் பாஜக தனி கொள்கையா அப்படி தட்டி பேசுகிறாங்களா? இல்லைங்க, இதெல்லாம் சகஜங்க. அரசியல் எதிரியும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது. இதுவா? அதெல்லாம் கிடையாதுங்க, எங்கள் கட்சி வேறங்க பாருங்கள் அப்படின்னு சேலஞ்சு பண்ணணும். அந்த வீரியம் இல்லை, அந்த வீரியம் அவர்கிட்ட இருக்குல்ல. இப்போ கூட என்ன சொல்கிறார் தாவேக்காவை, நீங்கள் வாங்கின வெறும் தாவேக்கா எதிர்கட்சி குத்தம் சொல்லலை. அவரோட ஸ்பீச்சை கவனிங்க, என்ன சொல்ல அட்வைஸும் கொடுக்குறாரு. 15,000 கோடி வந்திருக்கு, ஃபஸ்ட்டு 5,000 கோடி இதுக்கு கொடுங்க, 5,000 கோடி நீர்நிலை பாருங்கள், அடுத்த 5,000 கோடி இந்த ட்ரக் இதை மென்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், சேஃப்டிக்கு பாருங்கள், அப்படி பட்ஜெட்டை பிரிச்சார். இப்போயே ஒரு முதலமைச்சர் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. ஏன் வருது? பிகாஸ் ஹி வாஸ் எ பியூரோக்ராட். வென் ஹி வாஸ் இன் கர்நாடகா ஹி வாஸ் எ பியூரோக்ராட். இப்போ அவர் கையில் இன்றைக்கி இருந்தானாக்கா அப்போசிஷன் எப்படி பிரித்து போயிருக்கும்ல. அப்போ அவனுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாருல. தாவேக்காக்க என்ன சமரசமாக போனார், ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. இன்றைக்கி வந்து தேவையில்லாத தாவேக்கா லீடர் ஒருத்தர் வந்து ஒரு லீடர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு அவங்க டிவி கேட்குறாங்க சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு ரிப்ளை போட்டாராம். அதாவது வந்து கூத்தாடு என்னமோ ஒரு தமிழில் போட்டு விஜய்ன்னு போட்டாராம், கூத்தாடி விஜய்ன்னு போட்டாராம். கூத்தாடின்னு அந்த காலத்து சுத்த தமிழுங்க, கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கெல்லாம் கூத்தாடின்னு சொல்லுவாங்க. அதை போட்டதுக்கோசரம் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காதா, அதுக்கப்புறம் இந்த பையன் பையில் இருக்கதா, அந்த தொடர் இருக்கதா சொல்கிறாங்க. அதை கேள்வி கேட்டிருக்காரு. யூ ஆர் ஆல்சோ பிகமிங் அன்பாப்புலர் லைக் டிஎம்கே. ஏர்லி ஸ்டேஜ்லேயும் நடந்து போச்சு எலெக்ஷன். இப்போ கவர்மெண்ட் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பையனை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ பேசலை அவர். சரி விட்டு படிப்போம், இன்றைக்கி 100 நாள் முடிஞ்சு போச்சு. அன்றைக்கே நடந்து நான் அமைதியாக இருந்தேன், இன்றைக்கி ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி திருப்பியும் டிஎம்கே மாதிரி அன்பாப்புலர் ஆகிடுவீங்க, உங்களுக்கு எதிரியாக போகும். ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு, நீ பண்ணது தப்புங்கிறார். ஸோ டபுள் ரோல் போகுது அங்கே, ரைட்டாக மெச்சோர்டாக போகுது. இந்த மாதிரி அரசியலை பண்ணணும்னு சொல்கிறாரு. தொண்டர்கள்ட்ட கூட எதுக்கு எடுத்தாலும் போய் சண்டை போடாதீங்க, அந்த அஃபிஷியல்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், டிமாண்டை வைங்க, ஃபுல்ஃபில் ஆகலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லீகலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி நடக்கல போராட்டங்கள் பண்ணி பொதுமக்களுக்கு தொந்தரவு கொண்டு வராதிங்க. ஒரு விழா எடுக்கிறேன், பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. சின்ன மைக்ரோ லெவலில் வேலை பண்ணுங்கள். அப்போ தான் ஓட்டு கன்வர்ஷன். இப்போது ஒரு ரோடுக்கு வேண்டியது நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓட்டு நீங்கள் லீடர். அதை விட்டுட்டு எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இன்றைக்கி போராட்டம் அறிவிச்சாச்சு அந்த நாடு ஃபுல். இன்றைக்கி நடந்தது இல்லை விசிக்க இந்த என்ன ஊருது விருதாச்சலமா, என்ன ஊருது விருதாச்சலமா, அங்கே ஒரு பையன் அவன் எமர்ஜென்சியாக போகிறான், போலீஸ் கேட்குறான், அந்த பேரகரை விட்டு அந்த பையனுக்கு வழி விட்டுருக்க வேண்டியது தானே. அது எப்படி முடியாது? அதையும் தாண்டி அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு லீவை விட்டாராம் மாவட்ட கலெக்டர். இல்லைங்க, ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு மாநாடு நடத்தி லீவ் விடுவீங்களா? நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மாநாட்டு பர்மிஷன் கொடுத்தீங்க? பொதுமக்களுக்கு தொந்தரவுனாக்கா 10 கிலோமீட்டர் தள்ளி கொடுக்க வேண்டியதானே, இடத்த சைட்டுக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியதான். இது நிர்வாக கோளாறு இல்லையா? தாவேக்கா எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது? அப்போ கன்வீனியன்ட் பாலிடிக்ஸ் தான் ஆட்சி நிலைமைக்கு சரணாகதி, கூட்டணியோட சரணாகதி. இந்த மாதிரி இருந்து என்ன டேக் ஆஃப் ஆகும் இந்த நிர்வாகம்? நாளைக்கு தாவேக்கா சொல்லுது, தாவேக்கிட்ட போய் விசிகா சொல்லுது, இல்லைங்க லீவ் விட சொன்னா அந்த ஒரு நாள் படிப்பு அந்த குழந்தைங்களுக்கு 10, 11, 11, 12 முக்கியம் இல்லையா? அந்த லாஸ் யார் விசிக்கு கொடுக்க போகுதா? அதை நீங்கள் மறுத்துருக்கணும்ல. இல்லைங்க சார், நீங்கள் வேறு இடத்துல வைங்க. அப்போ உங்களுக்கு திறமையை காட்டணும். கூட்டணியாக இருந்தாலும் இதுதான் சித்தாந்தம், மக்கள் தான் எனக்கு முக்கியம் சொல்லலை. அப்போ திமுக மாதிரி கன்வீனியன்ட் பாலிடிக்ஸ், கூட்டணியோட பாலிடிக்ஸ். மக்களை மறந்துட்டீங்க, ஓட்டுக்கு மக்களை பார்த்தீங்க. ஆனால் அதுதான் இவர் சொல்கிறாரு, அப்படி பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் வந்து கெத்தாக இருந்தீங்கன்னாக்கா மக்கள் உங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க. ஆமாம், அந்த பண்ண அடித்தது தப்புங்க, எதுக்குங்க அடிச்சிங்க நீங்கள்? எதுக்கு வழி ஒரு பேரகடை ஒழிச்சு தந்து அந்த பையன் போயிருப்பான்ல. அவனுக்கு வேலை முக்கியம், அவனுக்கு லீவு கிடைக்காது, லாஸ் வரும். இன்றைக்கி ட்விஸ்டிங் பண்ணுறாங்க. ஏற்கனவே போன வருஷம் ஏதோ ஒரு கேஸில் இருந்தான் அந்த பையன் அப்படின்னு அனிமாசிட்டியை ஒரு செட்டப் பண்ணுறாங்க இன்டென்ஷன்னு. அப்போ முதலே இருந்தால் தானே கோவப்படுறக்காரன் நீங்கள் திறந்து விட்டுருக்க வேண்டியதானே. எதுக்கு சேலஞ்சு பண்ணுறீங்க போலீஸு?
அப்போ யார் தப்பு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க மேலே இன்றைக்கி நடவடிக்கை பற்றி முதலமைச்சர் பேசலை. அந்த பையனுடைய தொண்டையும் ஓட்டையும் வாங்கி தானே அவங்க தாவேக்கில் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த ஒரு ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருக்கீங்களா? அந்த ஓட்டருக்கு தான் மரியாதையா சொல்லுவார். அதே திரு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் தான் அதை பண்ண மாட்டார். போலீஸ் அஃபிஷியல் மேலே கண்ட்ரோல் பண்ணுவார். பொதுமக்கள்கிட்ட எப்படி நடத்துங்கன்னு பார்த்துக்கங்க. பொதுமக்களுக்கு கன்வீனியன்ஸ்க்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. நேற்று எவ்வளோ கூட்டம் அப்படி தள்ளு முன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே வராங்க. வந்தபோது ஒரு விசில், கத்தி, பாட்டில் தூக்கி போட்டு, சந்தோஷத்தை துண்டை தூக்கி போட்டு ஏதாவது நடந்ததா? மெச்சோட தானே இருந்தாங்க அந்த அவ்வளோ என்லைட்மெண்ட்லேயும். அதுதான் அவர் சொல்லி 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 மக்களை அப்படி ரெடி பண்ணுறாரு தொண்டர்களை. இதை இங்கே ரெடி ஆகலை. இங்கே ரீல்ஸ் போடுறது ஒன்று எல்லாத்துக்கு ஊத்தாடி சொன்னது கரெக்டான வார்த்தை தான். அதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ வன்மை, அதாவது அங்கே இருக்கிற அந்த தாவேக்கா தொண்டர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா என்னை பற்றி பெருமையாக பேசிட்டான் அந்த பையன் அப்படி முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன். இது தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா? ஆஃப் த ரெக்கார்டா ஆன் த ரெக்கார்டாங்கிறது தெரியல. அதே இவராக இருந்தால் நோ தப்புன்னா தப்பு தான். யூ ஸ்பேஸ் த பனிஷ்மெண்ட்டு, டோன்ட் டேக் எனி கவர் அண்ட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிடுவார் பட்டுன்னு. அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச குணமே. எல்லாரும் சொல்கிறது நேர்மையின் பிம்பம்னு. அதனால தான் அவர் வரணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேட்குறாங்க. இப்போ லைட்டாக தூங்கிட்டு இருந்தார். இன்றைக்கி தூங்கினாரா? நீ கேட்குறாருல்ல, இதுக்கு கூலிங் பீரியடு கொடுக்கணும். எடுத்தோடனே தூ மேமே பண்ணாதீங்க. இந்த அரசியல் பண்ணி தான் அழிஞ்சு போச்சு. கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுங்கள், புத்திமதி சொல்லுங்கள், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை கொடுங்க. இப்போ ஹெல்ப்பு தெரிஞ்சு நடத்தின திமுகக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கரப்ஷன் பண்ணுறாங்க, முதலே அடிக்கணும் திமுக. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அதுக்கு தான் ஒரு லேபிள் அடிக்கிறாங்க. கல்யாணராமன், அப்புறம் ஜேவிசி ஸ்ரீராம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் படித்தவங்களா என்னன்னு தெரியல. அந்த கூல் பாய் ஏதோ ஒரு பாய் எஸ்ஓபி ஏதோ பேரை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் யாருங்க கேட்குறதுக்கு? உங்களுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு கூட்டம் போட்டால் வந்து உட்காருவானா? இங்கே பாஜகவில் இருக்கிற கேட்குறேன், ஏன் உங்களெல்லாம் விட்டாங்க? இன்றைக்கி கை கழுவிட்டாங்க. தேசிய மாநிலனே போச்சு. மற்றவங்களாம் எதிர்பார்த்தாங்க. சரத்குமார் பாவம் இங்கே வந்தார். அடுத்த ஒரு மினிஸ்ட்ரியில் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது. ராஜ்யசபை எத்தனை கொடுப்பாங்க? இப்போ இது எப்படி? இதே அதுதான் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். அப்போ சொன்னார், காதில் பிஜேபி பி டீம் போயிட்டு அமைச்சு வச்சுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதை சொல்லலை. என்னை 3 வருஷம் அங்கே இருக்கணும், டெல்லி பாலிடிக்ஸ் தான் அங்கே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு குரல் கொடுத்தாங்க. ஏன் இங்கே இவங்களுக்கு ஒன்றும் வரல. அடுத்த நாள் யார் யார் அண்ணாமலை அவர்களை எதிர்த்தாங்களோ அத்தனை பேர் பொட்டலம் கட்டப்பட்டாங்க, தூக்கி அடிக்கப்பட்டாங்க. இதுதான் மத்திய பாஜக அவருடைய கஷ்டத்தை உணர்ந்துருக்கு. அவர் வெளியில் போன பிறகு உணருது. இவ்வளோ பண்ணியிருக்காங்க, பேக் ஸ்டாப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் ஸ்டாப்பர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் தான் இதை எடுத்துக்கணும். நம்ம அதை உணர்ந்து இன்றைக்கி பண்ணுறாரு. மோடி கூட கம்யூனிக்கேட் தொண்டர்களாக அழுதாங்க. எவ்வளவு மோடி மேலே ஆர்வமாக இருந்து சின்சியராக இருந்தார். அவர் கூட அண்ணனை விட்டுட்டாங்கன்னு சொன்ன தொண்டர்களாக நிறைய காதில் விழுந்தது. ஆனால் அவர் மோடி கைவிடவே இல்லை. எவங்க என்னென்ன பண்ணால் ஸ்பாட் அவுட் பண்ணி பண்டில் அடிச்சிருக்காங்க. ஒருத்தனுக்கு இன்னும் கற்பனை கண்டாங்க, அடுத்து நான் கொஞ்சம் செக்ரட்டரி ஆகிடுவேன் அப்படின்னா அத்தனை பேர் கை கழுவிட்டாங்க. அதனால் அந்த இன்டெலிஜென்ஸ் பார்க்குது. இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம்னாக்க, அவர் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறது மத்திய அரசுக்கு தெரியுது. மத்திய அரசு இப்போ கூட என்ன சொன்னார், ஏன் குஜராத்துக்கே போகுதுனாக்க காரணம் இங்கேயும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். அதை கேட்க வேண்டியது தமிழக பாஜக. ஏங்க எங்களுக்கு கொண்டு வாங்க, அப்போ தாங்க ஓட்டு கிடைக்கும், ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து கொடுங்க. அதை கேட்குறாங்களா இவங்க? கேட்குறீங்கள? தமிழிசை நடத்தினா நீ கேட்குறேன், நீங்கள் ஏன் உட்காந்து ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்து தர மாட்டேங்கிறீங்க? ஒரு 2-3 ஃபேக்ட்ரியை திறக்கிறேன் செய்கிறால. சரி, நிதியமைச்சர் வராங்கல்ல, அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் ஏதாவது வாங்கி தராங்களா? லோன் மாதிரி கரெக்டாக பண்ணி தராங்களா? காங்கிரஸ் செஞ்சாங்க. இல்லை, ஃபைட் பண்ணுறாங்கல்ல, ஃபைட் பண்ணி தானே அவங்களுக்கு தேவையான தொகுதியெலாம் வாங்கிட்டு வராங்க. தொகுதி வாங்கி கொடுக்குறாங்க. தொண்டர்கள் கடை கொடுத்து ஒரு கிளைத்தலைவர் சொல்கிறாங்களே, எங்கள் கட்சியிலேயே கிளைத்தலைவர் தான் பெரியவர், அவருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. ஒரு கிளைத்தலைவருக்கு ஏதாவது ஒரு வீடு திட்டத்தில் கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்தா ஒரு டக்கார்டை காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். அவனுடைய வருமானம் என்னங்க இருக்கோ, மாதம் பெயிண்டிங்லாம் அடிக்கிறான் 5000-10,000 தான். அவனுக்கு ஏதாவது ஒரு கிளியரன்ஸ் வாங்கி வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க வேணாம், அவன் இஎம்ஐ கட்டத்துக்கு ரெடியாக இருக்கான். கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க சென்னையில் காட்ட சொல்லி. இன்னும் நாங்கள் ஸ்ட்ரீட் வெண்டார் எக்ஸாம் இதில் போகிறோம், 10,000, 20,000, 50,000 வருது. அதுக்கு பேங்க்குக்கு போனால் நோடல் ஆஃபீஸர் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்டால் இவங்கள்ட்ட வந்தபோது நிதி அமைச்சிட்டு பல தடவை சொல்லியிருக்கோம், பண்ணுறான்ட்டு பாடாங்க. ஆனால் பண்ணுறது வேறையாக இருக்கும். இங்கேருந்து நேருவோட பையன் போய் பார்த்தானாக்கா இங்கே ரெய்டு, பையன் பார்ப்போம் ஓகே. இதே ஒரு தொண்டம் போய்ட்டு, அம்மா எனக்கு இன்னும் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னா பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ குஷ்பு மேடத்தை எடுத்துப்போம். குஷ்பு மேடம் இன்றைக்கி இவர் நாயனாரே கண்டிக்கிறாங்க. இவங்க பிபி, அவர் பிரசிடெண்ட்டு, அவரை கண்டிக்கிறாங்க. ஆனால் பெண்ணுடைய மாட்சிமையை குறைச்சிட்டார். யார்? விஜயோட அம்மா, முதலமைச்சரோட அம்மா குரல் வருது. அதே ஒரு கான்ஸ்டபிளோட ஒய்ஃபை பற்றியும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒய்ஃபை பற்றியும் அவங்க தொண்டர் கல்யாணத்தை கேவலமாக போட்டுட்ருக்கான்.
அதை பற்றி நான் உங்களுக்கு கேட்குறேன், மேடம் இவங்களை கட்சியிலேருந்து எடுங்க, நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டு சொல்லி எடுங்க. அப்படியா? என்ன சொல்லியிருக்காரு? யாரை பற்றி சொல்லியிருக்காரு? யாரோ இப்போ ஹையஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் அவர் ஒய்ஃபையோ இப்போ ப்ரெசென்ட் இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் எடுத்து அந்த ட்வீட்டை எடுத்து போடுறேன். ஓ அப்படியே அவங்களே ஃபைல் பண்ண சொல்லு கேஸை. என்ன பாரபட்சம்? அப்போ உன் உயிரையும் பாதுகாக்கிற இந்த காவலர் உங்கள் வீட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறான், அவனுடைய ஒய்ஃபை பற்றி பேசுனது உங்களுக்கு துச்சமாக இருக்குது. அப்போ த்ரிஷாவை பற்றி பேச உள்ளே ஓடுறீங்க. அப்போ பணக்கார வர்க்கத்துக்கு பாதுகாவலர் இவங்கெல்லாம், ஏழை வர்க்கத்துக்கு பாதுகாவலர். ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஏழைகளுக்கு தான் முதல்ல பார்ப்பார், பணக்காரரை பார்க்க மாட்டார். அதனால தான் அவர் கர்நாடகாவில் மக்கள் பிடிச்சாங்க, எங்கள் சிங்கம்ன்ட்டு. இதான் அதுக்கு தான் கீழே பீப்புள் கனெக்டாக அழுத்துறாரு பட்டரை. இங்கே சும்மா மெகா ஈவெண்ட்டெல்லாம் பண்ணாதீங்க, ஸ்மால் ஈவெண்ட் பண்ணுங்கள். அதுதான் அப்படியே தூக்கும் நம்மளை, மக்கள் மனசு போய் உட்காரும். அதுக்கு தான் இந்த கால் கை ஃபண்டு தேவையில்லை, இதுவே ஃபண்டு எனக்கு ஓட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ வித்தியாசம் தெரியுதா? யார் யார் அண்ணாமலையை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே பார்க்குறாரு, கிராமம் போகிறச்ச துடிக்குது எப்படியாவது பண்ணணுன்ட்டு. எப்படி பெட்டிஷன் எழுது நேரத்துக்கு 4 பூத்தில் போய் உட்காந்து மெம்பர்ஷிப் பண்ணி, சிரிக்காதீங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது. தொண்டர்கள் உட்காந்து மெம்பர்ஷிப் பண்ணி கொண்டு வந்தால் கூட்டணியை போட்டு நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. 81,000 ஓட்டு சோழிங்கநல்லூரில், வேளச்சேரியில் 53,000 ஓட்டு, இந்த தீநகர் தொகுதி 47,000 ஓட்டு, சவுத் சென்னையில். உழைச்சி வச்சது யாரோ, ரிசைன்மெண்ட்டு 2 நாளில் கட்சியில் சேர்ந்து சீட்டை வாங்கிட்டு உழைச்சவனுக்கு நாமம் போட்டிங்க. அப்போ எவ்வளோ வெந்திருக்கும்? அவன் 2 வருஷமாக வெயிலையும் மழையில் உட்காந்து பெனிஃபிஷியரை க்ரியேட் பண்ணி ஓட்டை க்ரியேட் பண்ணான். சோழிங்கநல்லூரில் 81,000 ஓட்டு வாங்குறது ஈஸியாக அவ்வளவு? அதை இவர் உணர்றாரு. அந்த தொண்டனுக்கு தான் நம்ம சீட்டு கொடுத்துருக்குன்னு கேட்டார், நீங்கள் கிளியர் பண்ணல. ஆனால் இப்போ கொடுப்பாரு. இப்போ யார் யங்ஸ்டரு இருக்கட்டும், யார் ஒர்க் பண்ணுறாங்களோ, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஆப்பில் காட்டுற பாருங்க, வீலீடர் ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் கிளியர் கட்டாக வரும். நீங்கள் நாங்கள் போய் சொல்கிறாங்கன்னு அவசியமே இல்லை. ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சி செய்யாத வேலை இன்றைக்கி செஞ்சிட்ருக்கு. இந்த மாதம் நீர்நிலை பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கிட்டத்தட்ட 1265 இதில் இப்போ பார்த்திங்கன்னா 16 வேளச்சேரி தொகுதியிலேயே 47 ஈவெண்ட்டு மிச்சம் இருக்குது. 31 ஈவெண்ட் இன்றைக்கி காட்டுது. ஆன்கோயிங் ஈவெண்ட்டு பண்ண வேண்டியது பண்ணி முடிச்சது. அப்போது ஒரு ஈவெண்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு 5 பேர் கூட, அது அந்த 5 பேருக்கான டீ காஃபி பிஸ்கட் போகிறதுக்கு பெட்ரோல் அவனே போட்டுக்கிறான். ஒரு எப்படியும் 250 ஆக போகுது சேவை மனப்பான்மையில். அப்போ 5 பேர் பண்ணுறாங்க. இப்போ 31 ஈவெண்ட் இருக்குனாக்க 105 பேர் உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த பகுதிகளில் மக்களுக்கு, நான் வெறும் சென்னையை பற்றி ஒரு தொகுதியை பற்றி சொல்கிறேன். அப்படின்னா ஒரு நாளைக்கு 450 ஈவெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் கேட்குறாங்க. 450 பேர் ஒரு நாளைக்கு கேட்டால் 30 நாளைக்கு எவ்வளோங்க? கிட்டத்தட்ட 15,000 மேலே ஒரு ஈவெண்ட் போகுது. ஒரு தொண்டு நிறுவனம் 15,000 ஈவெண்ட்டை பண்ணுது சத்தம் இல்லாமல். எந்த ஆடம்பர கேளிக்கை போய் ட்ரம் பீட்டிங் தோரணை கட்டியெல்லாம் இல்லை, அமைதியாக கொண்டு போய் மக்களுக்கு சேவை செய்யுது. இதை மக்கள் பார்க்குறாங்க, மேலே பார்க்கலன்னா. இன்றைக்கி மது கலாச்சாரத்தை பண்ணி போன வாரம் இவ்வளோ போன மாதம் நடந்ததை பார்க்கலாம். இன்றைக்கி தாவேக்கா மது கழிப்பு கலாச்சாரத்தை கையில் எடுக்கணும். இத்தனை கொலை, யாரோ கோயம்புத்தூர் கொலையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறான்னு கேட்குறாங்க. அவருடைய தொகுதி தானே, அமுதன்கிற ஒரு பையன் இறந்ததை பற்றி ஏன் பேசலன்னு கேட்குறாங்க. அது எப்படிங்க பேசுவார்? இட் இஸ் சப்ஜெக்ட். ஏன்னா தெர் ஆர் கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ். அதாவது காலேஜில் மேனேஜ்மெண்ட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க ப்ரெஸ்ஸுக்கு. அதில் சொல்கிறது, அந்த பையனும் இன்னொரு பையனும் லேட் நைட்டாக வராங்க. ஒரு குக்கு கேட்குற, ஏன் சஸ்பெண்ட் இருந்தாங்க பசங்க சஸ்பெண்ட் ஆனது காரணம் ஏதோ ஸ்டாஃபோட தகராறு, அவங்க பாய்காட் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணோம். 10 நாள் கழிச்சு கூட்டின்னு வர சொன்னால் ரிவ்யூ பண்ணுறோன்ட்டு. அந்த 10 நாளைக்குள்ளே அந்த பையன் ஏதோ நடந்திருக்கு. அவங்க பையன் ஃபாதருடைய கஸ்டடியில் இருக்குச்சு அந்த டெத்து நடக்குது. மேனேஜ்மெண்ட் டெஸ்ட்டு கிடையாது. அவங்க சொல்கிற ரீசன் இது. ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறது மிரட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க, பேரண்ட்ஸோட கூத்து. ஆனால் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவன் எங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தான், அது கொடுத்தாங்கிறது ஒரு கான்ட்ரவர்சி வருது. இது எப்படி லீக் ஆச்சுங்கிற கான்ட்ரவர்சி போலீஸை பொறுத்த வரைக்கும். அதை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டான இன்வெஸ்டிகேஷன் இல்லை. பட் இட் இஸ் அண்டர் ப்ராசஸ் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் தெளிவாக அவுட் ஆஃப் பொசி கிளியராக பண்ணும். எதனால் டெத்து, வாட் இஸ் த ரீசனுங்கிறத கிளியர் கட் பண்ணும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியை பேசினாரோ இவர் பேசுவார். when a controversy is there, எப்படி ஒரு ஸ்பாட்டுக்கு அரைவ் பண்ணுவார்? உங்கள் ஊர் தானே பேசலையேன்னு. எங்கள் ஊர் இல்லை, இங்கே கூட தான் இந்த சென்னையில் ஒரு பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க, 10 பசங்க 20 பசங்களை சேர்ந்து. அதுக்கும் ரிப்போர்ட் வரல, பேசாமல் இருக்கார். அதனால் ஆஹா தாவாய்க்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை, கிளியர் கட் எவிடன்ஸ் வந்தால் பேசுவார். அவர் போலீஸ் ஆஃபீஸர். போஸ்ட்மார்ட்டத்தில் எங்களை போல் லீகலில்
தெரியும் கிரிமினாலஜியில் எப்படி பேசணுன்ட்டு பேசுவார். அதனால் உடனே பேசுகிறேன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. என்றைக்காக இருந்தாலும் எங்கே நேற்றுக்கு அது மீட்டிங்கில் சொல்லுவார், எங்கே தப்பு நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம். என் தொண்டர்கள் அதுக்கு தான் ரெடி பண்ணுறாங்கிறாரு. சண்டை இல்லை, அட்வைஸ் கொடுத்து திருத்துறது. அதையும் மீறி போச்சுன்னா நாங்கள் சொல்கிற வழிகள். ரைட்டா? இது அவருடைய ஸ்டாண்டு. ஆனால் வருங்கால முதலமைச்சர் நான் ஒன்றுமே சொல்லலை. யாரோ 10 பேர் வராங்க, 15 பேர் வராங்க, உருட்டிட்டு பயமுறுத்திட்டாங்க. எந்தத்துக்கும் பயம் கிடையாதுங்க. இப்போ வரப்போகிறவங்க கூட இந்த மாதிரி இறக்குவாங்களா? ஏன்னா ஃபேன்ஸுக்கெல்லாம் இப்படி வேலை செய்ய முடியாது. அவருடைய படத்துடைய கிளிப்பிங்கை போட்டு படிக்க அதில் குறியாக இருப்பாங்க. மக்களை பற்றி இறக்க மாட்டாங்க. ரீல்ஸ் போடும். அதில் தான் எனக்கு ரீல்ஸில் போச்சு. இங்கே இவ்வளோ வேலை பண்ணுறாங்களா? யாரும் ரீல்ஸ் போட்டு பார்த்தீங்களா? எங்கேயாவது தாவேக்கா அவங்களே ரீல்ஸ் காலம் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பில். அது அவங்களுக்குள்ளே தான் போடுறாங்க. வெளியில் எங்கே இவ்வளோ சுற்றி சுற்றி ரீல்ஸ் ஓடிட்டுருக்கா? இல்லை. அதுதான் மெச்சோர்டு தொண்டர்களுக்கும் ஃபேன்ஸ் அங்கே ஓட்டு போட்டு அங்கே தொண்டர்களாக இருக்கிறது வித்தியாசம். ஈவன் நான் இன்றைக்கி சொல்கிறேன், சேலஞ்சு பண்ணுறேன், தனுஷ் வராங்க. தனுஷோட தொண்டர்கள்லாம் இதே மாதிரி டிவி கேமரா தான் இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய கட்சி இந்த லீடர் அமைப்பு கட்சியாக மறைச்ச திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி எஃபெக்டிவ் ஒரு பியூரோக்ராட் மினிஸ்டர் அவருக்கு சிஎம்மாக எஃபெக்டாக அந்த தொண்டர்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் எதிர்பார்க்குறாரு. அதனால் ட்ரெயின் பண்ணி வைப்பார். அதனால் கால அவகாசம் கொடுத்தாலும் அவசரப்படாதீங்க, கற்றுக்கங்கிறாரு. லேர்னிங் ப்ராசஸ். ஜஸ்ட் லைக் தட் ஃபிஷ்ஷு தூக்கி போடாத, ஃபிஷ்ஷு போட்டாலும் மிஞ்சி வெளில வந்துடணும். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாரு. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்டர் அண்ணாமலை அண்ட் அதர் பீப்புள். யூ அரேஞ்ச் ஃபார் எ டிபேட். Kindly request all the media people to arrange for a debate of Sri Vijay, Sri Dhanush and Sri Annamalai, Seema, whoever it may be, youngsters, even Udayanidhi also, Sri Udayanidhi also. உட்காந்துப்பீங்க, டிபேட்டை நடத்துங்க. மக்களை வச்சு டிபேட் எடுத்துங்க. லெட் கிறிஸ்டினம் யாருடைய ஆன்சர் சரியாக இருக்குது பாருங்கள். நன்றி மேடம். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.